நாம் இன்னைக்கு பார்க்க போகிற குரூப் 4 குயிக் ரிவிஷன் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் தமிழ் பார்ட் பகுதி அ இலக்கியமில் 2வது சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய அறநூல்கள், இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா, இது அத்தனையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வர கொஸ்டின்ஸ், அதாவது 2014 2024 அட் ப்ரெசன்ட் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அது எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பீங்க, படித்ததை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது மூலயமா நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ப்ளஸ் எந்த மாதிரியான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 18 கீழ்கணக்கு நூல்கள் 2014 2024 வரைக்கும் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக. அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் ஏ அறிவுள்ளவர், ஆப்ஷன் பி அறிவில்லாதவர், ஆப்ஷன் சி கற்காதவர், ஆப்ஷன் டி உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புலனலுக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர் யார்? புலனலுக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், கபிலன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பாருங்க, சிறுபஞ்ச மூலம், அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காப்பிய இலக்கியம். ஆப்ஷன் பி குடும்ப விளக்கு, சங்க இலக்கியம். அதுக்கு அடுத்தது சீவக சிந்தாமணி, அரை இலக்கியம், குறுந்தொகை, தற்கால இலக்கியம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த கொஸ்டினை. சிறுபஞ்ச மூலம், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அரை இலக்கியம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, குடும்ப விளக்கு, அது தற்கால இலக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ஸோ அப்போ ஆப்ஷன் 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை என்ன? ஆப்ஷன் ஏ பொருண்மொழி காஞ்சி, ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி, ஆப்ஷன் சி முதின் முல்லை, ஆப்ஷன் டி முதுமொழி மாலை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், முதின் முல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்னா 40, ஆப்ஷன் பி நான்மணி கடிகை, ஆப்ஷன் சி நாலடியார், ஆப்ஷன் டி சிறுபஞ்ச மூலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், நாலடியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? சமண முனிவர், வைணவர்கள், நாயன்மார்கள், பௌத்த துறவிகள். நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், சமண முனிவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாலடியாரை தொகுத்தவர் யார்? கபிலர், அணிலாடு முன்றிலார், பதுமனார், ஆப்ஷன் டி மூன்றரையனார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், பதுமனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதில் என்னென்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆப்ஷனில் 18 கீழ்கணக்கு நூல்கள் அல்லாதவை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி பரிபாடல், ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு, ஆப்ஷன் டி
ஏலாதி. ஸோ இதில் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஏலாதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடிகள் வரையறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 26,350. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிநிமிர் வில்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள், ஆப்ஷன் பி மேல்கணக்கு நூல்கள், ஆப்ஷன் சி தொல்காப்பியம், ஆப்ஷன் டி நன்னூல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 11. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கின்றது? பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், நாலடியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். ஸோ ஆப்ஷன் பாருங்க, திருக்குறள் நாலடியார், ஆப்ஷன் பி அகநானூறு புறநானூறு, ஆப்ஷன் சி திரிகடுகம் ஏலாதி. ஓகேங்களா. திரிகடுகம் சுக்குமிளகு திப்பிலி. ஸோ இந்த மாதிரி அதுக்கான பெயர் தான் வந்து திரிகடுகம். ஸோ அந்த பெயரில் வந்து திரிகடுகம் அமைஞ்சிருக்கு. அதே போல் ஏலாதி 7 பொருள் கொண்ட மருந்தோட பெயர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், திரிகடுகம் ஏலாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை. திருகடிகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சமணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், புண் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உணவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? நம்ம ஏற்கனவே சொன்னோம், 18 கீழ்கணக்கு நூலை பொறுத்த வரைக்கும் அந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்னங்கிறது தெளிவாக இருக்கணும். ஏன்னா அது சம்மந்தமாகவே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏலாதி எந்த வகை நூலை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 14 கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான விடை தருக. சிறுபஞ்ச மூலம், காப்பிய இலக்கியம், குடும்ப விளக்கு, சங்க இலக்கியம், சிவக சிந்தாமணி, அற இலக்கியம், குறுந்தொகை, தற்கால இலக்கியம். இது வந்து அதிகமான கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின். ஓகேங்களா. சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம், அதுக்கு அடுத்தது குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம், அதுக்கு அடுத்தது சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம், குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். ஸோ அப்போ என்ன வருது? 3 4 1 2. ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 3 4 1 2. எதுக்குமே பார்த்த கொஸ்டினில் ஏ ஆப்ஷன் நம்ம குறித்தோம். இப்போ வந்து பி ஆப்ஷன் கரெக்டாக எதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதோட ஆப்ஷன் நம்ம பார்த்தா வந்து இங்கே மார்க் பண்ணணும். இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் நம்ம எடுத்தது. ஓகேங்களா. இது ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின், வரக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கூறுக. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கூறுங்க. ஆப்ஷன் ஏ நீதிநெறி கோவை, ஆப்ஷன் பி அறவுரை கோவை, ஆப்ஷன் சி அறம்பாடும் கோவை, ஆப்ஷன் டி நல்வழி கோவை. ஓகேங்களா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், அறவுரை கோவை. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அறவுரை கோவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவே வந்து வேறு மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரே கொஸ்டின் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து கேட்பாங்க. ஒரு இதில் ஆன்சராக கேட்டது கொஸ்டினாக இருக்கும், ஒரு இதில் கொஸ்டினாக கேட்டது ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 2014 2024 அப்படிங்கிறது 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம இங்கே ரிப்பீட்டட் ரிவிஷனாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம முடிச்ச டாப்பிக்கோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஒவ்வொரு டாபிக் முடிக்காதவங்க அந்த டாப்பிக்கும் வந்து நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அப்படிங்கிறது அறவுரை கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், நாலடியார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், கபிலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? 5 சிறிய வேர்கள். 5 சிறிய வேர்கள். சிறிய அப்படின்னா சிறு கண்டிப்பாக வந்திருக்கணும். நல்ல ஒரு கொஸ்டின் பார்க்குறோம், அதுக்கு ஆன்சரே நமக்கு தெரியல அப்படின்னா இப்படிலாம் யோசிக்கணும். 5 சிறியனா சிறு அப்படிங்கிறத வந்திருக்கணும். இங்கே ஆப்ஷனில் சிறு அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலம் தான். ஸோ பஞ்ச அப்படின்னாலும் அஞ்ச வந்து குறிக்கும். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், சிறுபஞ்ச மூலம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம்ல இருக்கக்கூடிய என்னென்ன வேறுன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி வேறு. ஓகேங்களா. கண்டங்கத்திரி வேறு, சிறுவழுதுணை வேறு, சிறுமல்லி வேறு, அது மாதிரி நெருஞ்சி வேறு, பெருமல்லி வேறு. இந்த மாதிரி 5 சிறிய வேர்கள் இதெல்லாம் எடுத்தது தான் வந்து அந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதுவே வந்து இந்த இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது கொலை செய்யாமை, பொய் கூறாமை, புலால் உண்ணாமை, அதாவது நான்வெஜ் திங்காமல் இருக்கிறது, களவு செய்யாமை, திருடாமல் இருக்கிறது, இது கூட வந்து ஒழுக்கமும் சேர்ந்து மக்களோட அறியாமையை போக்குது. ஓகேங்களா. அதை வச்சு தான், அந்த கான்செப்டை வச்சு தான் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த இலக்கியத்துக்கு அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. 18 கீழ்கணக்கு நூலில் ஒரு நூலான சிறுபஞ்ச மூலத்துக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அதிகமாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 400. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பதை எதை குறிக்கின்றது? பஞ்சமூலம் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது? இப்போ தான் நம்ம அதோட விளக்கம் என்னன்னு பார்த்தோம். ஸோ வேறு. ஓகேங்களா. பஞ்சமூலம் அப்படிங்கிறது 5 வகையான வேர்கள். ஓகேங்களா. என்னென்ன வேறு மறுபடியும் சொல்கிறேன். கண்டங்கத்திரி வேறு, சிறுவழுதுணை வேறு, சிறுமல்லி, நெருஞ்சி, பெருமல்லி. ஓகேங்களா. அப்போ 5 வேர்கள். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4 400 என அழைக்கப்படும் நூல் எது? நான்மணிக்கடிகையா, நாலடியாரா, இன்னா 40, இனியவை 40. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? நாலடியார் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ வள்ளுவர், ஆப்ஷன் பி சுந்தரர், ஆப்ஷன் சி விளம்பி நாகனார், ஆப்ஷன் டி சமண முனிவர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், விளம்பி நாகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. ஆப்ஷன் ஏ 8 தொகை, ஆப்ஷன் பி 10 பாட்டு, ஆப்ஷன் சி 14 கீழ்கணக்கு, ஆப்ஷன் டி 14 மேல் கணக்கு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 14 கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நான்மணிக்கடிகையை பாடியவர் யார்? நான்மணிக்கடிகையை பாடியவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகையை பாடியவர் விளம்பி நாகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக. பெரு முத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில், ஓகேங்களா, நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், கபிலர் பாடிய அறநூல்கள் இன்னா 40. நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. நெக்ஸ்ட் பாருங்க, அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசான் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. இது எது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாதது அப்படின்னா 1 மட்டும்தான் பொருத்தம் இல்லாது. பெருமுத்தரையர் பற்றி குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாதது. அப்போ இங்கே ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இனியவை 40. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், இனியவை 40. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, ரிப்பீட்டட் கொஸ்டின். மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி. ஓகேங்களா, திரிகடுகம் ஏலாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திரிகடுகம் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், நல்லாதனார். நல்லாதனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திரிகடுகம் ஏலாதி நான்மணிக்கடிகை சிறுபஞ்ச மூலம். ஸோ ஆசிரியர் பெயரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. திரிகடுகம் அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட். திரிகடுகம் நல்லாதனார். அடுத்தது ஏலாதி. ஏலாதி கனிமேதாவியார். கனிமேதாவியார். நெக்ஸ்ட் பாருங்க, நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையை பொறுத்த வரைக்கும் விளம்பினாகனார். அடுத்தது சிறுபஞ்ச மூலம் காரியாசான். இப்போ 2 4 1 3. ஓகேங்களா, 2 4 1 3 ஆப்ஷன்ல 2 4 1 3 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. இங்க ஏலாதி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆசாரக்கோவை திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதில் எதுன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஆசாரக்கோவை. ஸோ ஆப்ஷன் பி வந்து நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம், எது வந்து ஆன்சராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் தான். ஆனால் இந்த ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பெயரில் வரும். ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம்லாம். ஓகேங்களா, ஆனால் ஆசாரக்கோவை அப்படிங்கிறது கிடையாது. ஆசாரம் அப்படிங்கிறது ஒழுக்க பண்புகளை வந்து கொடுத்துருக்குற, கோவை அப்படிங்கிறது அதை கம்பைல் பண்ணது அப்படிங்கிறது மாதிரி அர்த்தமாகும். ஓகேங்களா, அப்போ இது மட்டும்தான் வந்து வித்தியாசமாக தனித்து நிற்கிது. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், பழமொழி 400. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறது? ஓகேங்களா, அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன். அப்போ அஷ்டபிரபந்தம் அப்படிங்கிறது எத்தனை நூலை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அஷ்ட அப்படின்னாலே 8. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அஷ்ட அப்படின்னாலே 8. நம்ம இந்த இதெல்லாம் இப்போ அஷ்டமி நவமி எப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அஷ்ட அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 8 குறிக்கும். அப்போ இங்கே 8 நூல்கள். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 8 நூல்கள். கோயிலுக்கெலாம் போனால் கூட இப்போ வந்து இந்த கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிடுவாங்க. ஓகேங்களா, சாஷ்டாங்கமாக விழுவது, இது சாஷ்டாங்கம் கிடையாது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது தான் பெயர். ஓகேங்களா, அஷ்ட அங்கம்னா என்ன, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது 8 அங்கங்கள் வந்து கீழே தரையில் படுறது மாதிரி விழுந்து கும்பிட்றது தான் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம். அதுதான் வந்து சாஷ்டாங்கம் அப்படியே மாறிடுச்சு. ஓகேங்களா, அப்போ அஷ்ட அப்படின்னாலே 8. சில காளி சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டபூஜ காளின்னு சொல்லுவாங்க. அப்போ அஷ்டம்னா 8 கைகளை உடைய காளி. அஷ்ட அப்படிங்கிறது நீங்கள் மறக்கவே கூடாது. அஷ்ட அப்படின்னா 8. இங்கே அஷ்டபிரபந்தம் அப்படிங்கிறது எத்தனை நூல்களை குறிக்கினா 8 நூல்களை குறிக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 97. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுபஞ்ச மூலம் கனிமேதாவியார், திருவிளையாடல் புராணம், மூன்றுரை அரையனார், பழமொழி 400, பரஞ்சோதி முனிவர், ஏலாதி, காரியாசான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். சிறுபஞ்ச மூலம் நூலோட ஆசிரியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 18 கீழ்கணக்கு நூல்களாக இருக்கட்டும், மேல்கணக்கான நூல்களாக இருக்கட்டும், இந்த 10 பாட்டு 8 தொகை எல்லாத்தையும் அதோட ஆசிரியர் பெயர் அப்படிங்கிறது முக்கியம். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். அடுத்தது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். அடுத்தது பழமொழி 400 மூன்றரை அரையனார், ஏலாதி, கனிமேதாவியார். ஓகேங்களா, அப்போ என்ன 4 3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
கணவனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை இடம்பெற்றுள்ள நூல். கணவனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், சிறுபஞ்ச மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது எது? நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்ட நூல் வந்து எது? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே 5 கருத்துக்கள், இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். 5 கருத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது 5 வேர்கள், அதே போல 5 கருத்துக்களை கொண்டது. மனநோய்ங்கிறாங்க, எதை சொல்றாங்கன்னா கொலை செய்யாமை, பொய் கூறாமை, புலால் உண்ணாமை, களவு செய்யாமை, அதுக்கப்புறம் ஒழுக்க நெறி, இது மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லி மனிதர்களோட அறியாமையை போக்குது. அப்போ என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், சிறுபஞ்ச மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சயங்கொண்டார், சடகோபரந்தாதி, காரியாசன், புறநானூறு, கம்பர், கலிங்கத்து பரணி. ஓகேங்களா, கலிங்கத்து பரணி, கண்ணகனார், சிறுபஞ்ச மூலம். இங்க சயங்கொண்டார், கலிங்கத்து பரணி. அடுத்தது காரியாசான், சிறுபஞ்ச மூலம். கம்பர், சடகோபரந்தாதி, கண்ணகனார், புறநானூறு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? இது வந்து ரிப்பீட்டடாக அதிகமாக வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுலே வந்து 3 எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இது 3வது தடவை ரிப்பீட் ஆகுது. அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆர்கலி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ அதுக்கான ஆன்சர் அறவுரை கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏலாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டது? ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏலாதி டேஸ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார்? வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், இளங்கீரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிறுபு நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், கபிலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலநலுக்கற்ற அந்தநாளன் என பாராட்டப்படுபவர்? ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. புலநலுக்கற்ற அந்தநாளன் என்று பாராட்டப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், கபிலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக. நக்கீரர், வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன், பெருங்குன்றூர் கிளார், வாய்மொழி கபிலன், இளங்கீரனார், பொய்யா நாவிர் கபிலன், மரோகத்து நப்பசலையார், நவ்லிசை கபிலன். ஸோ இதில் நக்கீரர் வந்து என்ன புகழ்ந்திருக்கிறாரு? வாய்மொழி கபிலன் 2. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிளார், நவ்லிசை கபிலன், இளங்கீரனார். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன், மரோகத்து
நப்பசலையார். அது வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா நாவீர் கபிலன். அப்போ எப்படி என்ன வருது? 2 4 1 3. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 4 1 3 பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றுணா வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள். இப்போதான் இது சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம். கற்றவனுக்கு சோறு வேண்டா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும், கல்லாதவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், அரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு சொல்லாமை என உருப்பலகு பாடியவர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், காரியாசான். இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம். இந்த பாடல் வரியை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது நம்ம சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ சிறுபஞ்ச நூலோட ஆசிரியர் யாரு? காரியாசான். அப்போ ஒரு நூலை படிக்கும் போது அந்த நூலோட ஆசிரியரை படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஏன் நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, களவெளி 40 3 அரையனார், அடுத்தது கைநிலை பொய்கையார், கார் 40 புல்லங்காடனார், பழமொழி கண்ணங்கூத்தனார். ஸோ களவெளி 40 அப்படிங்கிறது பொய்கையார், கைநிலை அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார், அடுத்தது கார் 40 கண்ணங்கூத்தனார், பழமொழி இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அரையனார். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து எப்படி வருது? 2 3 4 1 வருது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திரிகடகம் பெருவாயின் முள்ளியார், ஆசாரக்கோவை, நல்லாதனார், பழமொழி 400, காரியாசான், சிறுபஞ்ச மூலம், 3 அரையனார். திரிகடகம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதனார், அடுத்தது ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், அடுத்தது பழமொழி 400, 3 அரையனார், சிறுபஞ்ச மூலம், காரியாசான். ஸோ ஆப்ஷன் எப்படி வருது? 2 1 4 3 வருது. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான்? மக்கள், அமைச்சர், பிற நாட்டரசர், நூல்கள் போற்றும்படி வாழ்வான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யார்? கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அரையனார். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, அருமோ நரி நக்கிற்று என்று கடல், இது பயின்று வந்த நூல் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல். இது அதிகமாக கேட்டது. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இது கிட்டத்தட்ட 4-5 தடவை கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது பாருங்க. இதுக்கான ஆன்சர் முதுமொழி காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். இது வந்து தவறு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்களுள் 1 புறநானூறு, நற்றிணை, நாலடியார், பரிபாடல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், நாலடியார். அடுத்தது, நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர். நாவடி 400,
400 அடிகள், 4 அடி 4, 4 அடி 400. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதை வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, 4 அடி 400 இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம சொல்லும் போது 4 அடி 400. அதுக்கு அடுத்தது சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். இந்து சமயம், சமண சமயம், கிறிஸ்தவ சமயம், பௌத்த சமயம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், சமண சமயம். ஸோ இதோட நம்ம 2014 இருந்து ஓகேங்களா 2024 அட் ப்ரெசன்ட் வரைக்கும் 11 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.